அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே 8ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த நாளிலே தானே கர்த்தர் உங்களை சந்திக்கும்படியாக என்னை ஆயத்தப்படுத்தினபடினால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். கர்த்தருடைய ஜனங்களே, நல்ல வார்த்தைகளை தேவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அதை கவனிக்கிறவர்கள் தான் இல்லை என்று வருத்தப்படுகிறார். இந்த காலை வேளையிலே நமக்கு என்ன வார்த்தைகள் கொடுக்கிறார் என்று நாம் பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும். பேதைகள் இந்த ஒன்றுமே தெரியவே வேணாம், எங்களுக்கு எதுவுமே தெரியவே வேணாம், அப்படியே பேதையாகவே நாங்கள் இருந்துடுறோம். எதனா ஒரு அறிவுள்ள சொன்னால் விடுது, அதெல்லாம் நம்மளுக்கு வேணாப்பா, நீ இப்போ கிளம்பு, எனக்கு வேணாம், இப்போ இங்கே வாப்பா, இங்கே அறிவு வரும், இங்கே புத்தி வரும், ஞானம் வரும், இங்கே இருப்பா, அங்கே இருப்பா, வேணாங்கண்ணா, ஆனால் அப்படியே எங்களாம் எனக்கு ஓட்டப்படாது சொல்லிட்டு, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும். அவங்களுக்கு பேதைன்னா பேதையாக இருந்துடுறான் பாவம். நிந்தனைக்காரன் அடுத்தவனுக்கு எந்த நேரமும் துன்பம் தொல்லை துயரம் கொடுக்குறவன், அது அந்த சான்ஸ் எப்போ வரும்? இவன் ஸ்ட்ரெயிட்டாக விட மாட்டான் பொழுது, அதுமாரி யாரும் மாட்டிப்பான், எவன் செம சண்டை மாட்டிப்பான், அடிச்சுப்பான்னு சொல்லி பார்க்குறது. நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, மதியினர் அவங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இருக்காது. அந்த மதியினர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அந்த மதியினர் ஒரு துளி வார்த்தைகளை கூட எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும். ஞானத்தை, அந்த ஞானமான வார்த்தைகளை, ஐயோ அது பெரிய அவர் சொல்லிட்டார், அது வேலையாகாது, அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேலையாகாது என்று ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நான் கடிஞ்சிக்கிறேன் உங்களை, கடிந்து கொள்வதற்கு இது வசந்தமாக உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஒருவேளை நீங்கள் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புவீர்கள் என்று சொன்னால் என் ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என்னுடைய நல்ல வார்த்தைகளை, ஜீவியமான வார்த்தைகளை, உங்கள் உடம்புக்கு புஷ்டியாகும் ஆரோக்கியமான இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அருளுவேன். என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் வெறுத்தீர்கள். நான் என்ன ஆலோசனை சொன்னாலும் நீங்கள் அதை தள்ளிடுறீங்க. நீ பார்க்குறீங்க, காதில் கேட்குறீங்க, ஆனால் உணர்வு அடைய மாட்டீங்க. பார்க்குறீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, என்னுடைய வார்த்தைகளை பார்க்குறீங்க, அதை காதுகள் என்னால் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ண மாட்டீங்க, அதை தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீங்க. அப்போ சொல்லாது, இது இன்றைக்கி நம்மளுக்கு காசு இருக்குது, நம்மளுக்கு சம்பளம் வருது, நம்மளுக்கு அந்த இது வருது, நம்மளுக்கு வேறு பிஸ்னஸ் வருது, அது நம்ம சாப்பிட்றோம், அது என்னதான் அது கேட்டு நீ சொல்லுங்கடா, எப்படியா தள்ளி அதை தள்ளு, அந்த அந்த ஸ்டேட்டஸ் தள்ளு, சும்மா திறந்தா எத்தனாவும் பேசி கிடக்கிறான். அது சொல்லி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து, தம்பி உனக்கும் ஒரு ஆபத்து காலம் வரும், பெரிய ஆளாக இருக்கலாம், நீ பெரிய பெரிய ரவுடியாக இருக்கலாம், நீ பெரிய பெரிய பைபிள் கூட நீ தலைமட்டில் வச்சுன்னு படுத்துக்கிற ஆளாக இருக்கலாம். அல்லேலூயா. பைபிள் இன்றைக்கி அநேகம் பேர் என்ன பண்ணுறான்னா, கெட்ட கனவு வருது, வியாதி போகணும் அப்படின்னு சொல்லி அதை வாசித்து அதை விசுவாசித்து அதை பற்றி கொள்ளுகிறதில்லை. அவர்கள் தலையாணியிலே தலைமாட்டில் வைத்து கொண்டு, அப்பா எனக்கு சும்மா கெட்ட கனவு வருது, ஒரு வாரமாக வந்துட்டு இருந்து பைபிள் எடுத்து தலைமாட்டில் வச்சேன், வரதில்லை. அது ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. தலைமாட்டில் பைபிளை வைக்கக்கூடாது. ஆகையால்
நானும் உங்களை ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடியும் பண்ணுவேன். இல்லையா, உங்களை கிண்டல் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அகடியம் பண்ணுவேன், பரியாசம் பண்ணுவேன். ஐயோ அப்படியே மாட்டிக்கிட்டியா, மாட்டிக்க நீ இப்படியே இரு, நீ கிளம்பலாம் சொல்லி அகடியம் பண்ணுவேன், நான் உதவ மாட்டேன் சொல்லுவாருங்க ஆண்டவர். ஆனால் மனம் வருந்தி, மனம் திருந்தி, மனம் மாறி, முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடிப்பாயானால் அவர் மறுபடியும் சிறைப்பை மாற்றுவதற்காக, கண்டிப்பாக சத்தியமாக சிறைப்பை மாற்றுவதற்காக திரும்பி வந்து உன்னிடத்தில் பல நல்ல வசனங்களை கொடுத்து, ஆரோக்கியமான வசனங்களை கொடுத்து, உனக்கு திடம் கொடுத்து, போதகர்கள் மூலமாய் ஜபித்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 1ஆம் தேதி காலையில் யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டுமோ, யாரெல்லாம் இப்பேற்பட்ட சிக்கல்களிலே மாட்டி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே மண்டைக்கு வருகிறோம். ராஜா, நீ நல்லவரும் வல்லவரும் கிருபையுள்ளவருமாக இருக்கிறீர். ஆச்சரியமாக எங்களை நடத்துகிறீர், அதிசயமாக எங்களை நடத்துகிறீர். ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் ஆண்டவரை குணமாக்கும். ஒரு பிள்ளை இல்லாத பெண்களுக்கு ஆண்டவரே சீக்கிரத்திலே ஒரு பிள்ளை குடும்பம் நம்பி இருக்கிறார்கள். இந்த வசனத்தை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த வசனத்தை பார்த்து கொண்டு அந்த ஊழியக்காரன் பிள்ளையை குடும்பம் சொல்கிறான், பார்க்குறோம். ஆனால் இதுவெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலையே. அப்போ வேஸ்ட்டு பொழுதுமே ஏதோ ஒன்று அந்த செல்லில் சொல்லி அனுப்பின்னுக்கிறான் பொழுது. இல்லை ஆண்டவரே, இந்த சபையை கட்டுவதற்கு யாரெல்லாம் பொறுத்தனை எடுத்துக்கொள்கிறார்களோ சீக்கிரமாக பொறுத்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பிள்ளையை நீ பாக்கியத்தை கொடுத்து வெல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்போது தான் அந்த சபை மகிமையாக கட்டி முடிக்கும். அது சபையை நன்றாக நடத்தவும் முடியும் ஆண்டவரே. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், கேன்சர் வியாதி உள்ளவர்கள், வியாதியினாலே துடிக்கிற துடிப்புகள் எனக்கு தெரியும். நான் சர்க்கரை வியாதிக்காரன் ஆண்டவர். வியாதி வந்துவிட்டால் அதை தடுக்கவே முடியவில்லை. ஆனால் அதை தடுக்கக்கூடிய வல்லம் நம்மிடத்தில் இருக்கிறது. காத்து வழிநடத்துங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு, திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணம் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. காத்து வழிநடத்துங்க. வேலைக்கு போகிற பெண்கள், வேலைக்கு போகிற ஆண்கள், ஆண்டவரே, இன்று எத்தனை கொலைகள் நடக்கிறது, ஆணவ கொலைகள் கூட நடக்கிறது. எல்லோரும் சிறப்பாக வீடு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பள்ளிக்கு போகிற பெண்கள் எவனிடத்திலும் வீம்பாய மாட்டார்கள். கிருபையாக வீடு வந்து சேர பெண்கள் ஆண்கள் இருவருமே சும்மாவே அடிக்கிறானுங்கப்பா. ரோட்டில் பசங்க பைத்தியம் முடிச்சவங்க கஞ்சாவை கற்றுக்கொண்டு, ஸ்கூல் பசங்க கஞ்சாவை கற்றுக்கொண்டு 10 பேராக சேர்ந்து ஒரு பையனை பிடிச்சி அடின்னு அடிச்சு அனுப்புகிறாங்க வீட்டுக்கு. ஏன்னு சொன்னால் தெரியல. அதனால் ஆண்டவரே, அப்பேற்பட்ட நிகழ்வு நடக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஒருத்தர் அச்சப்பட்டு ஒருவருடைய வழிக்கு போகாதிருக்கிறார் என்று சொன்னால் அவரை கூட கூப்பிட்டு அடிக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை விடுதலை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த காலை வேலை, இது 1ஆம் தேதி ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வரட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.